அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து 12th அட்வான்ஸ் தமிழில் இருக்கிற ஒரு லெசனுக்கு புக் பேக் கொஸ்டின் மட்டும்தான் பார்க்க போகிறோம். 3வது லெசன் நாடகவியல் பற்றி இருக்கும். ஏன்னா நாடகம் வந்து கலைகள் அப்படின்றதுல நமக்கு சிலபஸில் கவர் ஆகுது. இந்த 12th பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 இயல் இருக்கும். அதில் நமக்கு சிலபஸ் அப்படின்னா இயல் 1, 3 மட்டும்தான் சிலபஸ். ஆல்ரெடி 1 வந்து இலக்கியம் காப்பியங்கள் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கான புக் பேக் கொஸ்டின் எல்லாமே நான் வீடியோ கொடுத்துட்டேன். 12th 2 இயல் மட்டும்தான் நமக்கு சிலபஸ். ஒன்று வந்து ஃபஸ்ட் இயல் சிலபஸ், அடுத்து 3வது இயல் வந்து நமக்கு சிலபஸ். அந்த 3வது இயல் வந்து நாடகம் பற்றி இருக்கும். ஓகேவா? அதில் இருக்க புக் பேக் கொஸ்டின் தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். 11th புக்கில் 11th அட்வான்ஸ் தமிழில் 5 இயல் இருக்கும். 5 இயலில் 4 இயல் வந்து நமக்கு சிலபஸ். அதுக்கான எல்லா புக் பேக் கொஸ்டினுமே 11th அட்வான்ஸ் தமிழ் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி அந்த லெசன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு புக் பேக் கொஸ்டின் எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th புக்கில் இயல் 3க்கான புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். நாடகவியல் என்ற நூலின் ஆசிரியர் பரிதிமார் கலைஞர். இது வந்து நமக்கு பொது தமிழ் புக்லேயே இருக்குது. நாடகவியல் என்ற நூலின் ஆசிரியர் பரிதிமார் கலைஞர். அடுத்தது முத்துசாமி, இவரோட நாடகம் வந்து சுவரொட்டிகள். ராமானுஜம் வந்து புறஞ்சேரி நாடகம். ராமசுவாமி வந்து துர்கீர அவலம். K.A. குணசேகரன் பழியாடு அப்படின்ற நாடகம் அவரோட நாடகம். இந்தியாவில் 3ஆம் அரங்கை அறிமுகப்படுத்தியவர் பாதல் சர்க்கார் அப்படின்றவர் தான் இந்தியாவில் 3வது அரங்கை அறிமுகப்படுத்தியவர். கூத்துப்பட்டறை முத்துசாமி தான் சென்னையில், அது ஒரு நாடக அரங்கு அறிமுகம் செய்தவர் முத்துசாமி. நிஜ நாடக இயக்கம் இது வந்து மதுரையில் அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. இது யார் அப்படின்னா பார்த்தசாரதி அல்ல, இந்திரா பார்த்தசாரதி அல்ல, ராமசுவாமி அப்படின்றவர் அறிமுகம் செஞ்சுருப்பார். ராமசுவாமி. அப்போ இது தப்பு. இது மதுரையில் நிஜ நாடகம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கோம். கூத்துப்பட்டறை மதுரை தான், சென்னை தான். பரிஷா சென்னை தான். சென்னை கலைக்குழு சென்னை தான். இதில் நிஜ நாடக இயக்கம் மட்டும்தான் மதுரை. அது வந்து யார் அப்படின்னா ராமசுவாமி அப்படின்றவர். இங்கே வந்து பார்த்தசாரதின்னு கொடுத்துருக்காங்களா, இது மட்டும் தவறு. அப்போ அவங்களும் பொருந்தாதான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்லேயே. பொருந்தாத இணை செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது மௌனப்பட காலத்திலேயே எந்த புதினம் திரைப்படமாக்கப்பட்டது அப்படின்னா அந்த அனாதை பெண் அப்படின்றது வைமு கோதை நாயகி அம்மாளோட ஒரு புதினம். வைமு கோதை நாயகி இவங்களோட ஒரு புதினம் தான் இந்த அனாதை பெண் அப்படின்றது. இது வந்து மௌனப்பட காலத்திலேயே திரைப்படமாக ரிலீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த தயாநிதி அப்படின்றதும் அவங்களோட தான், வைமு கோதை நாயகி அம்மாளோட தான். இது வந்து சித்தி அப்படின்ற பேரில் ரிலீஸ் ஆகிருக்கும், சித்தி அப்படின்னு. ஓகே, செகண்ட் ஆப்ஷன். இந்த அனாதை பெண் புதினம் வந்து புதினம் பேரும் அனாதை பெண், திரைப்படத்தோட பேரும் அனாதை பெண் தான். தியாகபூமி என்ற புதினம் வந்து கல்கி. ஜெயகாந்தனால் எழுதப்படாதது தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் தான் தண்ணீர் என்ற புதினம் நூல். ஓகே, இதில் வந்து உன்னை போல் ஒருவன் வந்து ஜெயகாந்தன். யாருக்காக அழுதான் ஜெயகாந்தன். சில நேரங்கள் சில மனிதன் யார் அப்படின்னா ஜெயகாந்தன் பற்றி நமக்கு தமிழ் புக்கில் 10th தமிழ் புக்கில் ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை படித்தாவே போதும். ஸோ அப்போ அதில் பொருந்தாதது எழுதப்படாதது ஆப்ஷன் சி. உன்னை போல் ஒருவன் திரைப்படமாக ரிலீஸ் ஆகிருக்கு அவரோடது. அதே பேரில் உன்னை போல் ஒருவனே ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்கள். இலக்கியவாதியாகவும் திரைப்பட கலைஞராகவும் சாதித்தவர் ஜெயகாந்தன். கரெக்டு தான். அடுத்தது திரைப்படம் ஒரு காட்சி மொழி என்பதை உணர்ந்தவர். என்னதான் வசனம் இருந்தாலும் அந்த காட்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத உணர்ந்தவர் பாலு மகேந்திரா. கரெக்டு தான். ஒளிப்பதிவாளராக இருந்து இயக்குனரானவர் பாலு மகேந்திரா தான், மகேந்திரன் இல்லை, பாலு மகேந்திரா. அது தப்பாக இருக்குது. பாலு மகேந்திரா வேற, மகேந்திரன் வேற. இவர் டைரக்டராக மட்டும்தான் இருந்திருப்பார். அப்போ இது வந்து தவறு. திரைப்படம் ஒரு காட்சி மொழி என்பதை உணர்ந்தவர். அந்த படத்தில் வருது பாருங்கள், ஒவ்வொரு சீனுமே முக்கியம், காட்சி முக்கியம் தானே, அதை உணர்ந்தவர் பாலு மகேந்திரா. கரெக்டு தான். ஒளிப்பதிவாளராக இருந்து இயக்குனராக இருந்தவர் பாலு மகேந்திரா தான். அதில் மகேந்திரன் கொடுத்துருக்கு, தப்பு. ஒளிப்பதிவாளர், எழுத்தாளர், இயக்குனர், நடிகர் என்ற பன்முக திறன் கொண்டவர் தான் யார் அப்படின்னா தங்கர் பச்சான். டேரக்டர் இப்போது அந்த நிறையா படத்தை வந்து இப்போது கரண்ட்டில் இருக்க நிறையா படத்தோட டேரக்டரே வந்து இந்த தங்கர் பச்சான் அப்படின்றவர் தான். ஸோ அப்போ இதில் சரியானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 4 செகண்ட் ஆப்ஷன். 7ஆம் உலகம் இது எல்லாமே இப்போ கரண்ட்டில் இருக்கிறது புதினங்களை திரைப்படமாக எடுத்திருக்காங்க. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மாற்றி இருக்குது, எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க. அதை என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 7ஆம் உலகம் அப்படின்றது வந்து அரவான் அப்படின்ற திரைப்படம் இல்லை.
ஏலான் உலகம் அப்படின்றது வந்து இந்த நான் கடவுள் அல்லவா, நான் மனிதன் அல்லவா அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கும், அந்த படத்தோட தொடர்புடையது. அரவான் அப்படின்றது இல்லை, அது தப்பு. நான் கடவுள். ஏழாம் உலகம் அப்படின்ற புதினத்தை வச்சு நான் கடவுள் படம் எடுத்திருப்பாங்க, நான் கடவுள் அப்படின்ற படம். அப்போ இது தப்பு. அதுக்கப்புறம் வந்து இந்த காவல் கோட்டம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா பரதேசி படம் இல்லை, ஓகேவா, அதுவும் வந்து தப்பு தான். காவல் கோட்டம் அப்படின்ற புதினம் வந்து யாருடையதுன்னா சு வெங்கடேசன், இவரோடது தான் காவல் கோட்டம் அப்படின்ற புதினம். இந்த புதினத்தை வச்சு அரவான் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருப்பாங்க, அரவான் அப்படின்ற ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க, ஓகேவா. அப்போ இது வந்து தவறாக இருக்குது. அப்போ இதில் சரியானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாக்அப் விசாரணை. ஸோ சரியானதை மட்டும் பார்த்து வச்சுங்க, இது எல்லாமே மாற்றி மாற்றி இருக்குது. சரியானது அப்படின்னா லாக்அப் அப்படின்ற ஒரு புதினத்தை வச்சு தான் விசாரணை லாக்அப் அப்படின்றத வச்சு விசாரணை அப்படின்ற ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் சரி, மற்றது எல்லாமே தப்பு. சலன படம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1895. சலன படம் 1895. இது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1896 வந்திருக்கோம், மும்பையில் வந்து வந்திருக்கோம். இதை வந்து யார் இந்த சலன படத்தை கண்டுபிடிச்சா அப்படின்னா லூமியர் சகோதரர் அப்படின்னு சொல்லுவாங்க. லூமியர் சகோதரர்களால் இந்த சலன படம் மூவி தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கோம், ஓகேவா. இந்தியாவில் வந்து அடுத்த ஆண்டு மும்பையில். தென்னிந்தியாவில் முதல் திரையரங்கம் சென்னை தான், 1900. அது ஏதோ எலக்ட்ரிக் தேட்டர் அப்படின்ற பேரில் தொடங்கியிருப்பாங்க. தி ஜாஸ் சிங்கர் என்பது உலகின் முதல் பேசும் படம். தமிழில் வெளிவந்த முதல் பேசும் படம் ஆலம் ஆரா இல்லை, இது வந்து இந்தியாவில் வெளிவந்த முதல் பேசும் படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிருக்கும். இந்தியாவில் வந்தது தான் எது அப்படின்னா இந்தியாவில் வெளியான முதல் பேசும் படம் தான் இந்த ஆலம் ஆரன் அப்படின்றது தப்பு. அப்போ சென்னையில் முதல் திரைப்பட கல்லூரி அடையார் தற்போதைய வரை செயல்படுது, அடையார். நல்ல தம்பி என்ற திரைப்படத்திற்கு வசனம் எழுதினது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா ஃபேமஸ் ஆயிடுவார். அடுத்து வேலைக்காரி எழுதியிருப்பார், ஃபஸ்ட்டு அந்த நல்ல தம்பி. தமிழ் முதல் நீலப்படம்னா காளிதாஸ், அந்த படம் சொல்லலாம், காளிதாஸ் அப்படின்றத. இது என்ன அப்படின்னா வண்ணப்படம் வந்து அலிபாபாவும் 40 திருடரும், அது கரெக்டு தான். சரியானது 4th ஆப்ஷன் மட்டும். மகாத்மா காந்தி எனும் ஆவணப்படத்தை இதை எப்படி ஆவணப்படத்தை இதில் கொடுத்துருக்காங்கன்னா விவரண படம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை தயாரித்தவர் ஏகே செட்டியார், 1940 வந்திருக்கும், ஏகே செட்டியார். அடுத்தது திரைப்படத்தின் உயிர், அது கதை தான். கதை இருந்தால் மட்டும்தான் ஒரு படம் ஓடும், ஆனால் இப்போ கதையே இல்லாமல் ஓடுது. சரி, ஓகே. ஸ்டார்டிங்கில் திரைப்படத்துக்கு கதை தான் முக்கியமாக இருந்திருக்கும். கதையின் ஒளியோட வகை 2, ஒன்று வந்து இயற்கை ஒளி, இன்னொன்று செயற்கை ஒளி, அவ்வளோதான். உற்சாகம், நல்லெண்ணம், பெருமகிழ்ச்சி போன்ற உணர்வுகளை காட்ட பயன்படும் வண்ணம் எல்லோ. திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா பல கலர் வந்து காட்டியிருக்காங்க. கவலையாக இருக்கும்போது ஒரு கலர், சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு கலர் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நல்லெண்ணம், பெருமகிழ்ச்சி, உற்சாகத்திற்கு எல்லோ கலர். நல்ல படம் என குறிப்பிடப்படுவது 2 மேசைகளில் உருவாகிறதா. ஒன்று எழுதுபவரின் மேசை, இயக்குனர், எழுத்தாளர், ஓகேவா. இயக்குனரோட அந்த கதை எழுதுகிறாருல, படத்தோட கதை எழுதுகிறவரோட மேசை. மற்றொன்று பார்த்தோம் அப்படின்னா படத்தொகுப்பாளரோட மேசை, படத்தொகுப்பாளர். எந்த நாள் உலக நாடக நாள்? மார்ச் 27 வந்து நாடக தினம், உலக நாடக தினம். கட்டை கூத்து அப்படின்னு அழைக்கப்படுவது தெருக்கூத்தை தான் கட்டை கூத்துன்னு சொல்கிறாங்க, கட்டை கூத்து. சங்க இலக்கியங்களில் குடக்கூத்து என குறிப்பிடுவது கரகாட்டம், கரெக்டு தான். நமக்கு இப்போ 10th தமிழ் புக்கில் கூட இருக்குது. குடக்கூத்து என்று குறிக்கப்படுவது கரகாட்டம். அலங்கரிக்கப்பட்ட கரகத்தை தரையில் வைத்து சுற்றி ஆட மாட்டாங்க, தலையில் வைப்பாங்க, தலையில் வச்சு கரகத்தை ஆடுவாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சரி, 2வது தவறு. ஸோ அவ்வளோதான். இதில் கொஞ்சம் எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸாக தான் இருக்குது, நோட் பண்ணி வச்சுங்க. இதில் முக்கியமான கொஸ்டின் இல்லைன்னா அந்த ஒலி எத்தனை வகைப்படும் அப்படின்றதுலாம் முக்கியமான கொஸ்டின் இல்லை, நமக்கு சிலபஸ் இல்லை. பட் சேர்ந்து வரவும் நான் கொடுத்துட்டேன், மற்ற எல்லாமே முக்கியம்தான், ஓகேவா.
எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ கரண்ட்டில் வர்ற மூவி வந்து நிறையா புதினங்களை தழுவி எழுதுகிறாங்க. அப்போ அதையும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் கூட அதை கேட்கலாம்.